இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே. ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமா இப்பொழுதும் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்ற பாடலை எல்லோரும் இணைந்து பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அப்படியே நம்ம கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கீங்கப்பா, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை என் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கீங்க, என்னை நம்பி நீங்கள் கொடுத்துருக்க ஒவ்வொரு பொறுப்புகளுக்காக நன்றின்னு ஆண்டவர் சொல்லுவோம். அதனால் ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு கொடுத்த இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையில் உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த குடும்ப வாழ்வில் ஆண்டவரே, சமுதாயத்தில் நான் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் அநேகருமே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வரக்கூடிய கிருபைகள் எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோமா? ஒருவேளை நமக்கு விரோதமாக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே வாழக்கூடிய இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையில் என் மூலமாக உங்கள் ராஜ்யம் கட்டப்படணும், உங்கள் நாமம் மகிமைப்படணும்னு சொல்லி ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். அதனால் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை நம்பி கொடுத்த இந்த காரியங்களை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த வேலையிலும் எங்களை நோக்கி நீங்கள் பார்க்கறதுக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கீங்க. எங்கள் குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்காக எல்லாவற்றையும் நாங்கள் சகித்துக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி உடைய கரத்தில் நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே ஆண்டவர் கரத்தில் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசிர்வதிங்க. இந்த வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்மை செய்தோம்னா நிச்சயமா ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையிலும் அநேக நன்மை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்போதும் அதை குறித்து ஒரு குறுநாடகத்தை நம்ம பார்ப்போமா? சரி சரி, தூத்து விட்டது போதும், போய் பாத்திரத்தை விளக்கு. வர்றது லேட்டு,
அதெல்லாம் கூட்டிக்கிட்டே இருப்பேன். நேற்று தூத்ததே பீரோ கடியில் அவ்வளோ குப்பை அப்படி கிடக்கு, இன்னைக்கு வேற கூட்டிக்கிட்டே இருக்கியாக்கும். சீக்கிரம் பாத்திரத்தை விளக்கு. ஹலோ, வேலைக்காரி இன்னைக்கு லேட்டாக தான் வந்திருக்கா, மெதுவாகவே சாப்பிட வாங்க. இப்போ தான் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா. இனி இவ பிரியாணி செஞ்சு சிக்கன் வறுத்து எப்போ நமக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாலோ தெரியல. கொஞ்சம் மெதுவாகவே வாங்க சாப்பிட. போட்டியா? போடுவேன், தெரியும் எனக்கு. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த சீதனத்தை பூரா நீயே கீழே போட்டு போட்டு உடச்சி தள்ளிடுவ போல. போது விளக்குனது, சாப்பாடு செய்ய ஆரம்பி. சரி, அந்த நாய்க்கு சாப்பாடு வச்ச தட்டை கழுவிட்டியா? சொன்னாதான் கழுவுறது. முடிச்சிட்டியா? பழைய சோறு அந்த பாத்திரத்துல இருக்கு, எடுத்துட்டு போ. இங்க வா. இந்த வாழைப்பழம் வச்சிருக்கேன், 2 நாளுக்கு முன்னாடி வாங்கினது. நாங்க சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க எங்க வீட்டுல. கொண்டு போய்தா. சாப்பா, என்னைக்குதான் இந்த கஷ்டம்லாம் மாறுமா? கடவுளே, என்னைக்கு இந்த பிஞ்ச பாய் போய் நமக்கு நல்ல பாய் வரப்போகுதோ தெரியல. ஆமா, இந்த கெவின் பையன் எங்க தான் போனா? ஆளையே காணுமே. ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சிருக்குமே நேரம். எங்க போனான்னு தெரியலையே. இங்க வாயா, எங்கயா போன? தலையில கூட என்ன வைக்கலையா? எங்கப்பா ஊர் சுத்த போன? இந்த பாரு தங்கம், நீ அங்க போய் ஊர் சுத்தி கெட்ட புள்ளன்னு பேர் வாங்க கூடாது சாமி. நீ நல்ல பிள்ளையா இருக்கணும்டா, உண்மையா இருக்கணும். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம உண்மையா இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியுயா. தரியா தங்கம்? சரிம்மா. அம்மா எனக்கு பசிக்குதுமா, ஏதாவது குடுமா. அட பாவி, நான் ஒரு மடச்சிருக்கி முந்தானியில பழத்தை வச்சு உனக்கு கொடுக்க மறந்துட்டேன் பாரு. இந்த ராசா, சாப்பிடுயா சாப்பிடு தங்கம். அம்மா நீ சாப்பிடுமா. நீ சாப்பிடு தங்கம், நீ சாப்பிடு ராசா. ஐயோ, என் பிள்ளை என் மேல எம்பிட்டு பாசமா இருக்கு. நீ நல்லா இருக்கணும் சாமி. நீ படிச்சு பெரிய ஆளா வரணுயா. உனக்காக தான் அந்த அம்மா உசுர வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமையா? அப்பா, அப்பா. அம்மா 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 என்னமாச்சு? ராசா வா. அம்மா என்னமாச்சு? என்னமா செய்யுது? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த அம்மாட்ட 2 ரூபா காசு இருக்குப்பா. பக்கத்துல இருக்கிற கடையில போய் இரும்பு மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்துருமா. சரிம்மா. கடவுளே, என் பிள்ளைக்காவது என்ன உசுரோட வச்சிரு சாமி. அம்மா 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 இந்தாங்கம்மா. வாப்பா அம்மா இந்தாங்க, மாத்திரையை போடுங்க. ஆயா ராசா. இந்தாப்பா தம்பி, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணுயா. நல்லா சம்பாதிச்சு நிறைய பெரிய வீடெல்லாம் கட்டி நிறைய பேருக்கு வேலையெல்லாம் கொடுக்கணும் ராசா. சரியா கண்ணு? நல்லா படிப்பியா? சரிம்மா. அம்மா நீங்க அழுவாதம்மா, நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேம்மா. சரி, அது போதையா எனக்கு. வாவ், சூப்பர். டேய் கெவின், என்னடா சோகமா இருக்க? ஒரு மாதிரி இருக்க, என்னடா? அது ஒண்ணும் இல்லடா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை,
நாங்கள் வேறு 2 நாளாக சாப்பிடவே இல்லை. அதான்டா ரொம்ப டயர்டாக இருக்குடா. டேய் கவலைப்படாதா, எங்கள் அப்பாட்ட சொல்லி உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்டா. டேய் எங்கடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் காணோம்? இந்த வரேன்டாண்ணா, பாண்டி வரான்டா. டேய் பாண்டி, எப்பவுமே லேட்டாக தான் வருவியாடா நீ? டேய் உனக்கு என்னடா, நீ ஜாலியாக இருக்கிற. என்ன எங்கள் ஐயா அடிபட்டு கொல்லுன்னு கொண்டுருந்தாரு, டேய் அதனால தான் லேட் ஆயிடுச்சு. டேய் நீ எல்லாம் என்னடா அப்பாலாம் அப்பப்பா அடால் விடண்டா. என்னடா பண்ணுறது, டெய்லி அடிதாண்டா வாங்கிட்டு இருக்கேன் நான் வீட்டில். சரிடா, மற்றவங்களாம் எங்கடா? மற்றவங்களாம் என்னன்னு தெரிலையாடா, நீ யாரையும் பார்க்கலையாடா? டேய் நீயே வந்துட்ட, மற்றவங்களாம் வந்துடுவாங்க. சரி சரி வா, அந்த போய் இங்கே உட்காருவோம். சரிடா வாடா, நம்ம போய் உட்காருவோம்டா. உட்காருவோம்டா. வாங்கடா வாங்கடா. டேய் பாண்டி, என்னடா நேத்து என்னடா பந்து போட்ட? நான் என்னடா எல்லாமே சும்மா டெய்லி போட்டு பழகுவேன்டா, டேய். அதனால தான் போட்டேன். டேய் கெவின் சூப்பரா 6 அடிச்சான்டா. அப்படியாடா? ஆமாடா. யார் பால் போட்டாடா? நீ தான்டா போட்ட. நான் தான் போட்டேன், நான் மறந்துட்டேன்டா. என்ன பண்றது? போடா. டேய் 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 இங்கே பாருங்கடா. டேய் டேய் ஏய் என்னடா இது? ஏய் ஏதோ பையடா, வாடா திறந்து பாப்போம். டேய் பாறா என்ன இருக்குன்னு பாறா. டேய் இங்கே பாருடா. என்ன பண்றா? தங்க செயின்டா. செயின்டா. ஏய் டேய் டேய் டேவிட்ஸா, டேவிட்ஸா. நம்ம வித்து பணக்காரனா மாறிடலாம்டா. டேய் வாங்கடா, வித்துருவோம்டா. டேய் வேணாம்டா, இதை போலீஸ்ட்ட கொண்டே கொடுக்கணும்டா. டேய் லூஸ் மாதிரி பண்ணாதடா, நம்ம வித்து உங்க கஷ்டத்தெல்லாம் தீர்த்துடலாம்டா. டேய் 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 நான் நல்லா சொல்றேன்டா, உங்க அம்மாவுக்கு வர உடம்பு சரியில்லை கெவின், கண்டிப்பா நம்ம அழகா வித்து இதை வந்து உங்க அம்மா நோயை குணப்படுத்திடலாம். முடியாதுடா முடியாதுடா முடியாதுடா. டேய் 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 நீ லூசாடா, சொன்னா கேளுடா. போலீஸ்டாண்டா கொடுக்கணும். டேய் 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 வாடா அந்த பைய புடுங்கடா. டேய் புடுங்கடா. ஏய் அதே புடுங்கடா. டேய் புடுங்கடா. ஏய் டேய் டேய் சண்டே ஸ்கூல்ல அண்ணன் சொன்னது மறந்துட்டீங்களாடா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு பைபிள் சொல்லுதுடா. போடா, ஏன்டா உண்மையில மனுஷன் இருக்க? முத நம்ம இதை விற்போம்டா. போடா சண்டே கிளாஸ் அண்ணா, அந்த அண்ணன் இந்த அண்ணன். அதானே. டேய் நீ உண்மையிலே லூச்சுடா, நீ சரியான கிறுக்கன்டா. இருக்கேன்டா. போங்கடா, என்ன சொன்னா பரவாயில்ல, நான் போலீஸ் ஸ்டாண்டா கொடுக்க போறேன். டேய் பாண்டி வாடா, இன்னையில இருந்து இவங்க கூட சேரக்கூடாடா. சரிடா வாடா, நம்ம சேரணும்டா. போண்டா வாடா வாடா. நம்ம இந்த ஸ்டேஷனுக்கு வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பழைய ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் திருட்டு கேஸ் எல்லாம் முல்ல மாதிரி எல்லாம் முடிச்சு வைக்கி எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டி எல்லாரையும் கம்பி என்ன வைக்காம விடப்படாது. ஐயா என்னையா என்ன சொல்லு? நகையெல்லாம் காணோம்யா. நகையா காணுமா? ஆமையா ஆமையா. எங்கயா வச்சிருந்த? என்ன செஞ்ச நீ? விளக்கமா சொல்லு. ஐயா எங்க வச்சனோ எந்த பையன் எடுத்தாலும் தெரியலையா. இப்படி சொன்னா எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? செய்து கண்டுபிடிச்சு கொடுங்கய்யா, உங்களை சாமி நம்பி இருக்கேன். நகை வீட்டுல இருந்து காணாம போச்சா? எங்க காணாம போச்சு? எங்க வச்சுனே தெரியலையா. ஐயா என் மனைவிக்கு ஹார்ட்ல ஆபரேஷன், அதுக்கு தாயா சேர்த்து வச்சிருந்தேன். 4 வருஷம் வாங்கி சேர்த்து வச்சிருந்தேன், அதை கண்டுபிடிச்சு கொடுங்கய்யா. மனைவி வேற சொல்றான், இதயத்துல பிரச்சனை வேற சொல்றானே. சரி தம்பி, நீ ஒன்னும் கவலைப்படாதயா. இந்த ஏரியால யார் யார் என்னென்ன தப்பு பண்ணுவான்னு எல்லாம் எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. சார் சார் என்ன தம்பி? சார் இந்த பையன் நான் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் சார். பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தியா? நகையெல்லாம் இருந்துச்சு சார், செக் பண்ணி பாருங்க சார். நகையெல்லாம் இருந்துச்சா? ஐயா 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 அதாயா என்னோடதாயா, இந்த பையன் இந்த மஞ்சள் பையன் என்னோடதாயா என்னோடதாயா. உன்னோடதா? ஆமாயா ஆமாயா ஆமாயா. ஐயா தம்பி நீ நல்லா இருக்கிற சாமி, நல்லா. இது உன்னோடதுன்னு எப்படி நீ நான் கண்டுபிடிக்கிறது? ஐயா ஐயா தள்ளி நில்லு. என்னைய நம்ப மாட்டீங்க. இதுல எத்தனை சேனியா வச்சிருந்த? ஐயா 4 செயின் வச்சிருந்தேன் ஐயா. 4 செயினியா. சரி நீ சொன்னபடி எல்லாம் கரெக்டா இருக்குது. வேற என்னலாம் எவ்வளவு வச்சிருந்த? ஆதார் வச்சிருந்தேன் ஐயா. ஆதார் என்னை பார்த்தாலும் அப்படியே பயங்கரமா இருக்குங்க. அந்த போட்டோவை பாருங்கய்யா. இந்த போட்டோல இருக்குது ஒன்ன மாதிரி தெரியலையே. அதுக்கு அரசாங்கத்துல இருந்து போட்டது அப்படித்தாயா இருக்கும். உன் பேர் என்னையா? என் பேரு முனுசாமி. பரவாயில்ல, எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. தம்பி உண்மையிலே உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கியா. இந்த காலத்துல எல்லாம் அடுத்த பொருளை எப்படி ஆட்டைய போடலான்னு இருக்கிற இந்த வயசுல நீ பொறுப்பா போலீஸ் ஸ்டேஷன் வரை கொண்டு வந்திருக்கிறியா. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. உட்காரியா. இந்தாயா உன் பொருளை பிடி. போய் உன் மனைவி ஆபரேஷன் நல்ல சக்சஸா முடியா. போற வழியில எங்கேயும் துளைச்சிடாத, அடுத்த அங்க ஓடி வந்துடாத. இந்த பையன் நல்ல பையனா இருக்க போய் உனக்கு இந்த பொருள் உன் கைக்கு வந்து கிடைச்சிருக்குது. வேற எவன் கையில கிடைச்சிருந்ததுன்னா அவ்வளவுதான் உன் வாழ்க்கைய, உன் மனைவி வாழ்க்கையே போச்சு.
சரி ரொம்ப நன்றி பொறுப்பா கொண்டு போ. ஐயா. நன்றியா தம்பி. தம்பி நீ நல்லா இருக்கணும் சாமி. நல்லா இருக்கணும்யா. நல்லா இருக்கணும்யா. தம்பி, உன் பேர் என்னையா? என் பேர் கெவின் சார். கெவின். உங்க அப்பா என்ன பண்றாங்க தம்பி? சார் எனக்கு அப்பா இல்ல சார், எங்க அம்மா தான் இருக்காங்க. அம்மா என்ன பண்றாங்கய்யா? சார் எங்க அம்மா 4 வீட்டுல பாத்திரம் தேய்ச்சி என்னை படிக்க வைக்கிறாங்க சார். ஒரு வாரமா எங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சார். நாங்களும் சாப்பிடவே இல்லை சார். சார், இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தோம் நீ உண்மையா இருக்க நினைச்சா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. இந்தா, இந்த ரூபாயை கொண்டு போய் அம்மாவுக்கு முதல்ல மருந்து மாத்திரை வாங்கி கொடு. நீயும் வயிறார சாப்பிடுறேன்னையா? சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். வேற எந்த உதவினாலும் எப்பனாலும் இங்க வந்து கேளு, என்னப்பா? சரிங்க சார். இன்றைய முக்கிய செய்தி: கெவினின் உண்மைத்தன்மையை பாராட்டி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறப்பு பரிசையும் பாராட்டையும் வழங்கி அவனை கௌரவப்படுத்துகிறார். இன்றிலிருந்து அவனது அம்மாவின் மருத்துவ செலவினையும் அவனுடைய படிப்பு செலவுகளையும் அரசே பொறுப்பேற்கிறது. இப்பொழுது நம்ம பார்த்த குறுநாடகம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துக்கும் நாங்க நம்புறோம். இப்பொழுது நம்ம மத்தியில தேவ செய்தி அளிக்க வராங்க ஜோதி ஆனந்த். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி சார்பாக இந்த இனியவளே என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வேலையில் கூட நாம் ஒரு நிமிஷம் ஜெபித்து நாம் இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம்ப்பா, மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த இனியவளே இந்த நிகழ்ச்சியில ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நீர் ஆண்டவரே செய்தி கொடுக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் என்னோடு ஆண்டவர் பேசுவார்னு சொல்லி எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்க சுவாமி. அவங்களுக்கு என்ன வார்த்தை நீர் கொடுக்க வேண்டுமென்று நீர் சித்தமா இருக்கிறோ அந்த வார்த்தைகளை கர்த்தர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. வந்திருக்கிற யாவரோடும் கர்த்தர் பேசுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்பட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட மறக்கப்படுவதில்லை என்ற தலைப்புல நம்ம ஒரு சில வசனங்களை தியானித்து நம்ம பார்க்க போறோம். மனிதர்கள் நம்மளை எப்பவுமே உதவி செஞ்சா கொஞ்ச நாளைக்கு அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க, அடுத்து மறந்துடுவாங்க. வேதத்துல போட்டிருக்கு, யோபு நல்ல செல்வந்தரா இருந்தாரு. ஆனா அவர் எல்லாவற்றையும் ஒரு நாள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. எல்லாத்தையும் இழந்தாரு. அவங்க வீட்டுல வேலை செஞ்ச அவங்க கூட அவரை மறந்துட்டாங்க, அந்நியனாக எண்ணினார்கள். வேதத்துல போட்டிருக்கு. இப்படிப்பட்ட யோபு வீட்டுல அநேகர் அதிக நன்மைகளை பெற்றவங்க தான். ஆனா ஒரு நாள் வந்தபோது யோபுவை மறந்துட்டாங்க. மனைவிக்கு கூட யோபுடைய சுவாசம் வேறுபட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிரியமானவர்களே, நல்லா இருந்தாங்கன்னா நிச்சயமா 4 பேர் நம்ம வருவாங்க. ஆனா நம்ம ரொம்ப கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஆபத்துகள் அப்படி இருக்கும்போது அநேகர் நம்மளை விட்டு தூரம் போயிடுவாங்க. மனுஷங்க மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாலிப பிள்ளையா இருக்கும்போது ஒரு இடத்துல நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துல நீ இந்த ஊருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி என்னை இந்த ஊருக்கு நீ இந்த கம்பெனி, சின்ன கம்பெனி உனக்கு வச்சு தரேன் பார்த்துக்கோ அப்படின்னாங்க. சரின்ட்டு நானும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த ஊருக்கு வீடெல்லாம் பார்த்துட்டேன். ஒரு சின்ன நான் மட்டும் தானே, ஒரு 4-5 பாத்திரம் தான் இருக்கும். ஒரு சாக்கு பையில மூட்டையில கட்டிட்டு அந்த ஊருக்கு வந்தேன். அந்த ஊருக்கு அந்த வீட்டுக்கு போனால் அந்த அம்மா சொல்லிட்டாங்க, வீட்டுக்கார அம்மா சொல்லிட்டாங்க, அம்மா பாப்பா நான் 2 நாள் ஆகும்ட்டாங்க அவங்க காலி பண்ண, நீ அது வரைக்கும் நீ எங்கேயாவது போய் இருன்ட்டாங்க. எனக்கு எல்லாம் நாங்கள் அந்த முதல்ல இருந்த வீட்டையும் காலி பண்ணி வந்துட்டேன். என்ன செய்யறதுன்னு தெரில. இப்போ நான் சாக்கு போய் தெரில வச்சுட்டு இருக்கேன், என்ன செய்யன்னு தெரில. உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த இடத்துல முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு பாட்டி அம்மா, நான் அவங்கள ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கேன். இப்படி நான் பாத்திரம் இதெல்லாம் கையில் ஒரு வச்சிருக்கும்போது அவங்கள பார்த்தேன். அந்த பாட்டி அப்போ நிற்கும் போது சொன்னாங்க, என்னம்மா இங்கே நிற்கிறேன்னு கேட்டாங்க. இல்லை பாட்டிம்மா, நான் அவங்க வீட்டுக்கு காலி பண்ணி வர சொன்னாங்க, நானும் வந்துட்டேன். ஆனால் என்கிட்ட அப்போ ஃபோன் கிடையாது, நான் வந்துட்டேன். அதனால இப்போ இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க, என்ன செய்யன்னு தெரில பாட்டிம்மா அப்படின்னு. ஓ சரி, ஸோ ஒன்றும் இல்லை, நீ எங்கள் வீட்டில் வேணால் தங்கிக்கிறியா? ஆனால் எங்கள் வீடு கூரை வீடு தான், மழை பெஞ்சா ஒழுகும், நாங்கள் குடிக்கிற கஞ்சோ கூழோ தான் இருக்கும் அப்படின்னாங்க. பரவாயில்ல பாட்டியம்மா, நீங்கள் எனக்கு வீடு கொடுக்குறதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன குடிசை வீடு தான், 2 ஓடு சும்மா ஓடு சாய் போட்டு ஒழுகும் தான்.
அந்த இதில் போய் என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வீட்டில் கூட்டிட்டு போய் ஒரு பாத்திரத்தெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு நான், அந்த பாட்டி, அந்த தாத்தா 3 பேருமே அதில் தங்கியிருந்தோம். எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஒவ்வொரு நாளும் அம்மி கொத்துனாதான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்போ அந்த நிலைமையிலையும் எனக்கு 2 நாள் அங்கே வச்சு எனக்கு சாப்பாடு போட்டாங்க. இதை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அப்போ தெருவில் வந்து நீங்கள் நின்னப்ப எனக்கு அவங்க உதவி செஞ்சாங்க இல்லையா, சாப்பாடு கொடுத்தாங்க இல்லையா, அதனால அவங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், டெய்லி ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சாங்களே ஏசப்பா, அவங்கள ஆசீர்வதிங்கப்பா, அவங்க பேர பிள்ளைகளை அவங்க பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, உண்மை அறிந்து கொள்ளட்டும்னு சொல்லி அவங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் அவங்கள ஜெபிச்சிட்டு இருக்கேன். அப்போ ஒரு மனுஷனான நம்மளே நமக்கு உதவி செஞ்சவங்கள நம்ம மறக்காம இருப்போம்னா தேவன் நம்மளை மறப்பாராங்க? அவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏசாயா 49:15 நம்ம வாச்சோம்னா, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஏசாயா 49:15 சொல்லுது. இந்த நாட்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, குடும்பத்து பெண்கள் தான் இச்சைகள் நிமித்தம் தன்னுடைய பிள்ளைகளே என்ன செய்யறாங்க, கொலை செய்யற அளவுக்கு இந்த கால சூழ்நிலை இருக்குது. இன்னும் அநேகர் தங்களுடைய வருமானம் இல்லை, வருமானத்துக்காக தன்னுடைய பெத்த பிள்ளைங்களே விபச்சாரத்துல ஈடுபடுத்துறதை நம்ம பார்க்குறோம். நம்ம குழந்தைகள் இருக்கு, நம்ம குழந்தைகளை நம்ம மறக்க முடியுமா? நம்ம 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கிறோம், ஆனா மறக்க முடியாது. ஆனா அவள் அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. மூத்தது பொண்ணு, 2வது பையன். 2 வருஷம் கழிச்சு ஒரு பையன் பிறந்தான். அழகா இருந்தான், நல்ல அழகா இருந்தான். ஆனா பிறந்தது முள்ள ஒரு 4 நாள் அவனுக்கு நல்லா சுவாசிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டான். இங்க்பேட்ல வச்சிருந்தாங்க, பார்க்கணும்னு ஆசை. ஆனா வந்து டாக்டர்ஸ் எல்லாம் அதை பார்க்க விடலை. சரின்ட்டு அது வந்து வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இங்க்பேட்ல இருந்து அந்த டியூப்பை கட்டினாங்க. ஆனா அது மூச்சு பேச்சு இல்லாம அது சீரியஸ் ஆகி உயிர் இறந்து போச்சு. அப்போ எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. 10 மாசம் பெற்றிருக்கிறோம், சுமந்து பெற்றிருக்கோம், ஆனா ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அண்ணா அது என்னால ஒரு வருஷம் இப்படி மாச கணக்குல வருஷ கணக்குல எனக்கு மறக்க முடியல. அதுக்கப்புறம் மறந்துருச்சு, அந்த ஞாபகம் இல்லை. இன்னொரு குழந்தை பிறந்ததும் நான் அதை மறந்துட்டேன். அப்ப பாருங்க, மனுஷனான நம்மளே நம்ம பிள்ளைகளையோ நமக்கு உதவி செய்தவங்களையோ நம்மளால மறக்க முடியலன்னா தேவன் நம்மளை மறப்பாரா? நிச்சயம் மறக்க மாட்டார். ஆதியாகமம் 40:23 யோசேப்பை என்ன செஞ்சாங்க, அந்த பானபாத்திரக்காரன் மறந்துட்டாங்க. 2 பேர் ஜெயிலுக்கு வராங்க. யோசேப்பு இருக்கிற ஜெயிலுக்கு 2 பேர் வராங்க. பானபாத்திரக்காரன் சுயம்பாகியும் வர்றாங்க. 2 பேருமே ஒரு தவறு பண்ணிட்டு வராங்க. அப்ப வரும்போது 2 பேர் கனவு காங்குறாங்க. ஒருத்தரும் ஒவ்வொரு விதமா கனவு காங்குறாங்க. அப்ப யோசேப்பு வந்து அதுக்கு பதில் சொல்றாரு. அதுபடியே நடக்குது. பானபாத்திரக்காரன் தலை உயர்த்தப்படுது, அவன் பதவியிலே அவன் வைக்கப்படுறான். அப்ப யோசேப்பு ஜெயில இருக்கும்போது சொல்றான், நீ அப்படி உயர்த்தப்படும் போது என்னை நினைச்சுக்கு வைப்பாங்க. ஆனா அவன் என்ன செஞ்சிடறான், பானபாத்திரக்காரன் மறந்தே போயிடறான். அடுத்து ஆண்டவர் மறப்பாரா? நிச்சயம் மறக்க மாட்டார். அவர் ராஜாவுக்கு தூக்க வராம ஒரு கனவை வர பண்ணி இந்த பானபாத்திரக்காரன் அவனுக்கு ஞாபகம் வந்து உடனே என்ன செய்யறான், அந்த ராஜாட்ட சொல்லி அடுத்தது என்ன அந்த இடத்துல அவன் உயர்த்தப்படுறான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப மனுஷங்க மறந்துடலாம், ஆனா தேவன் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல, அநீதி உள்ளவர் அல்ல, மறக்கவும் மாட்டார். நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் வேதம் சொல்லுது இல்லையா? இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நிச்சயம் ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டாருங்க. மனுஷங்க மறந்துடலாங்க. இந்த நாள் கூட நீங்க நினைக்கலாம், நான் அவங்களுக்கு அவ்வளவு உதவி செஞ்சனே, இந்த உதவி செஞ்சனே, ஆனா கொஞ்சம் கூட அவங்க அதை நினைக்கலையே, மறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா நிச்சயம் நீங்க செய்வதற்கான அந்த பிரதிபலனை ஆண்டவர் என்ன செய்வாரு, உங்களுக்கு கொடுப்பாரு. யாரெல்லாம் அவர் மறக்க மாட்டாருன்னு சொல்லி நம்ம பார்த்தா, அவரை நோக்கி கூப்பிடுறவங்கள அவர் மறக்க மாட்டார். பத்திமை குருடன் கூப்பிட்டான், ஆண்டவரே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான், மறக்கலை. திரும்பி பார்த்து அந்த குருடனுக்கு கண் பார்வையை கொடுத்தாரு. அடுத்து தேடுகிறவங்கள அவரை தேடுறவங்கள அவர் மறக்க மாட்டார் இல்லையா? தூத்துக்குடியில் இருக்கும்போது ஒரு அக்கா 10 வருஷம் குழந்தை இல்லை. அப்போ அவங்களுக்காக ஜெபிச்சோம். அவங்க வந்து டீச்சர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, எனக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை, என்னென்னமோ பேசுறாங்க, எனக்கு வாழவே பிடிக்கல, அவமானப்படுத்துறாங்க, நிந்திக்கிறாங்க, தூசிக்கிறாங்க, எங்கேயும் ஒரு கல்யாண வீட்டுக்கோ எங்கேயும் போக முடியல, என்னை இப்படிலாம் இழிவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்க. சரி பரவாயில்ல, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு தந்துருவாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, நீங்க ஏதாவது ஆண்டவருக்காக செய்யுங்க, ஒரு 4 பிள்ளைகளை கூட்டி ஏதாவது சண்டே கிளாஸ் எடுங்க,
நிச்சயம் ஆண்டவர் உங்களை உதவி செய்வாருன்னு சொன்னா, அதே மாதிரி ஒரு 10 பிள்ளைங்களை வீட்டு பக்கத்துல அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்களை சண்டே கிளாஸ் நடத்தினாங்க. அதே எண்ணி முடியல, ஒரு 2-3 மாசம் அவங்க நடத்தி முடிக்கல. அதுக்குள்ள அவங்களுக்கு கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆகி நல்ல ஒரு ஆண் குழந்தைய ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாரு. எவ்வளோ ஆண்டவர் பாருங்க, மறக்க மாட்டார். ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை மறக்கவே மாட்டார். உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால நிச்சயம் மறக்க மாட்டார். நீங்க ஒருவேளை ஐயோ நான் எத்தனை தடவை ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆனா ஆண்டவர் எனக்கு ஜெபத்துக்கு பதிலே தரலையே, அவருக்கு கண்ணுலையா காதுலையா மூக்குலையா நீங்க அவரை திட்டிடக்கூடாது. எவ்வளவோ கஷ்டங்கள் பாடுகள் துன்பங்கள் வரத்தான் செய்யும். ஆனா நம்மளை மறக்கவே மாட்டார், நினைத்து கொண்டே இருப்பார். ஏற்ற வேலை வரும்போது தான் அவர் நமக்கு என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆதிகாமம் 16வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதே 8ஆம் வசனத்துல ஆகாரே நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர்கிட்ட கேட்கிறாரு. உடனே அவ சொல்றா, என் நாச்சியாராகிய சாரா என்ன வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, அதனால நான் அவங்கள விட்டு ஓடி போறேன் அப்படின்னு சொல்லி ஆகார் சொல்றாங்க. அப்ப ஆகார் வந்து அவங்கள வந்து என்ன செஞ்சாங்க, அற்பமா எண்ணாங்க. இவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க, ஆனா அவங்க அற்பமா எண்ணாங்க. சாராக்கு கோவம் வந்து இவங்களை கொடுமையா நடத்துறதுனால அவங்க இப்ப வீட்டை விட்டு என்ன செய்யறாங்க, ஓடி வனாந்தரத்துல அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க போறதுன்னு தெரியல, அவங்க கன்சீவா இருக்காங்க. அப்ப எங்க போறதுன்னு தெரியல, எங்க தங்குறது, என்ன செய்யறது, கன்சீவா வேற இருக்காங்க. அந்த ரொம்ப கஷ்டமான நிலைமை. இப்ப நமக்கு வெயில் அடிச்சாலே, சாதாரண வெயில் அடிச்சாலே தாங்க முடியல. அப்ப கன்சீவா இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. அப்ப ஆபிரகாமும் அவங்கள மறந்துட்டாங்க. ஆனா அந்த வனாந்தரத்துல அலைந்து திரியிறாங்க. ஆனா ஆண்டவர் அவங்கள ஆகார மறக்கவே இல்லை. ஆகாரே நீ எங்க இருந்து வர்ற, இப்ப எங்க போற, நீ என்ன செய்ய, திரும்பி என்ன செய்ய, உன் நாச்சியார் அன்னைக்கு போ, அங்க போய் அடங்கிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிய நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னுடைய கர்ப்பத்துல இருக்கிற பிள்ளைய நான் பெரிய ஜாதியாக்குவேன், நீ போ அப்படின்னு சொல்லி நான் உங்க அங்கலாய்ப்பை கேட்டேன். எவ்வளவோ நீ எத்தனையோ தடவை கண்ணீர் விட்டு கதறி இருக்கிற, அழுது இருக்கிற, நான் அந்த அங்கலாய்ப்பெல்லாம் நான் கேட்டேன். அதனால நீ என்ன செய்ய, போய் நீ அடங்கிரு, நான் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கும் ஒருவேளை குடும்பத்துல பிரச்சனைகள் நமக்கு இருக்கதான் செய்யும். இந்த ஆகார போல நீங்களும் என்ன செய்யலாம், என் கணவர் என் கூட சண்டை போட்டுட்டே இருக்காரு, இது என்ன வாழ்க்கை, சே நான் அந்த வீட்டை விட்டு ஓட போயிடுறேன்ப்பா, எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். இல்லைன்னா யாக்கோபு என்ன செஞ்சாரு, லேயால அற்பமா என்னாரு, அவ அழகா இல்லை, கூச்ச பார்வையா அவ பார்வை இருந்தது, அதனால அற்பமா யாக்கோப்புக்கு லேயால பிடிக்கவே இல்லை. ஆனா கர்த்தருக்கு லேயால என்ன செஞ்சு பிடிச்சிச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில வீட்டுல என் ஒய்ஃப் கருப்பா இருக்கா, என் ஒய்ஃப் குண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் அந்த இடத்துல நம்ம வெறுத்து பிரச்சனைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பிரச்சனை நிமித்தம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. குடும்பத்துல என்னால முடியல அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சிலர் என்ன செய்யறாங்க, எனக்கு நீ வேண்டான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடறாங்க. சிலர் வீட்டை விட்டு எங்கேயாவது போனா நல்லதுப்பா அப்படின்னு சொல்லி கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. ஆண்களும் தான் பெண்களும் 2 பேருமே அப்படித்தான், இந்த இன்றையான நிலைமை அப்படித்தான் இருக்குது. அதனால இந்த நாள்ல அந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யுங்க, உங்க மன கிளேசத்தை நீங்க ஊற்றுங்க. பாருங்க பெண்ணினால் பாருங்க என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க அண்ணால, ஆனா அண்ணா ஓடி போனாங்களா, என் குடும்பம் வேணாப்பா, என் கணவர் வேணாம்ப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு அவங்க ஓடினாங்களா, ஓடவே இல்லை. நேரம் எங்க போனாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு தான் போனாங்க. போய் ஜெபிச்சாங்க. ஆண்டவர் அழகான அவங்க ஜெபத்தையெல்லாம் கேட்டு பதில் தந்தாரு. எங்க குடும்பத்திலேயுமே திருமணமான புதிதுல ஒரு உப்பு கூடிரும் சாப்பாட்டுல, இல்லைன்னா காரம் கூடிரும். நானும் எங்கேயோ இருந்து வந்திருக்கிறேன், அவரும் எங்கேயோ இருந்து தான் வந்திருக்கிறாரு. திருமணம் முடிந்து 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருவர் சரியா புரிந்து கொள்ள. அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு சமையலும் சரியா தெரியாது. அப்ப இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும். அப்படி வரும்போது எனக்கு யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியாது. உடனே நான் என்ன செய்வேன், இப்போ அண்ணன் தம்பி அக்கா தம்பி எல்லாம் உங்களுக்கு இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, நீங்க போய் தைரியமா இந்த மாதிரி எங்க குடும்பத்துல பிரச்சனைமா அப்படின்னு சொல்லுவீங்க, அவங்களை ஆலோசனை சொல்லுவாங்க, அப்படி சரியா போயிடும். ஆனா எனக்கு யாருமே கிடையாதா, யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியாது. உடனே நான் என்ன செய்வேன், நேரம் ஆண்டோட சமூகத்தை ஓடுவேன். ஆண்டவரே எனக்கும் என் கணவருக்கும் இப்படி இதுல பிரச்சனை இருக்குப்பா,
எனக்கு சரி பண்ணுங்க ஏசப்பா, நான் எங்க போவேன், யார்கிட்ட போவேன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல போய் கதறி அழுவேன். எனக்கு கற்றுத்தாங்க ஏசப்பா, என்கிட்ட குறைகள் நிறைய இருக்குதான், எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் போய் அழுவேன். ஆண்டவர் இந்த பிரச்சனைகள் வராதபடி ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை தந்து இன்னைக்கு நாங்க சந்தோஷமா சமாதானமா ஆண்டவருடைய நாமத்தை என்ன செஞ்சுக்கிறோம், எல்லா இடத்துலயும் போய் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப குடும்பத்துல பிரச்சனை வருந்தான், குறைகள் இருக்குந்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன செய்யணும், என்ன குறைவுகள் இருந்தாலும் பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் விட்டுட்டு போயிடக்கூடாது. தவறான முடிவு என்ன செய்யக்கூடாது, எடுத்துடக்கூடாது. நீங்க என்ன செய்யணும், ஆண்டோடைய சமூகத்துல போய் ஆண்டவரே இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்துல போய் அழுது கண்ணீர் வடிச்சு பாருங்களேன். நிச்சயமாய் உங்களுக்கு ஏற்ற விதமா ஆண்டவர் என்ன செய்வாரு, மாற்றுவார். உங்க கணவரை மாற்றுவார். உங்ககிட்டையும் இந்த தப்பு இருக்கு, நீ இதை விட்டுடு, நீ மனம் திரும்பு, இதை விட்டா பிரச்சனை தீரும்னு சொல்லி ஆண்டவர் அழகா அந்த இடத்துல பேசுவாங்க. அதனால இந்த ஆகார போல நீங்க என்ன செய்யறாதீங்க, என்னை என் கணவருக்கு என்ன பிடிக்கலையே, என் மனைவிக்கு என்ன பிடிக்கலையே, என்கிட்ட தாளந்து இல்லையே, என் திறமை இல்லையே, நான் அழகா இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க உங்களையே நீங்க தாழ்த்தி இந்த மாதிரி வெளியே குடும்பத்தை விட்டு போய்விடாதபடி, தற்கொலை நேராக நீங்க போகாதபடிக்கு, தவறான எண்ணத்திற்கு நேராக போகாதபடி நீங்க என்ன செய்யுங்க, இந்த நாள்ல ஆண்டவர் சமூகத்துல போய் நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. நிச்சயமா உங்க ஜெபத்தை கேட்டு உங்க குறைகள் எல்லாம் ஆண்டவர் உணர்த்துவாரு. உங்க குடும்பத்தினுடைய எல்லா பிரச்சனையும் கர்த்தரால சரி பண்ண முடியும். அதனால இந்த நாட்கள்ல ஆண்டவர் என்கிட்ட என்ன குறை இருக்கு, என்னாலதான் அந்த பிரச்சனையா, இல்ல என் கணவராலதான் அந்த பிரச்சனையா, அப்ப நான் இந்த இடத்துல பொறுமையா இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க. நான் எப்படி அவங்கள டீல் பண்ணணும், எனக்கு உதவி செய்யுங்க. நான் எப்படி பேசணும் அப்படின்லாம் எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமா கற்றுக் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையும் உங்க குடும்ப வாழ்க்கையும் நிச்சயமா எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசுறாரு. அடுத்ததான் நம்ம ஒருத்தரை பாக்குறோம். யோசுவா 2 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எரிகோ ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனிதரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். உடனே இப்ப ராகா வீட்டுக்கு 2 பேர் வராங்க, வேவுகாரங்க. யோசுவா அனுப்புறாரு, எரிகோ பட்டணம் எப்படி இருக்கு, நம்ம அதை பிடிச்சிடலாமா என்ன, நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி 2 பேரும் அனுப்புனாரு. ஆனா அந்த ராகா பேசி அவ ஆண்டவரை அறிஞ்சிக்கிறா. உயர வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனும் தான் மெய்யான தேவன். நீங்க எகிப்திலிருந்து வந்த பொழுது என்ன செங்கடலை 2ஆய் பிளந்தாரு. அது மட்டுமல்ல, நீங்க வர்ற வழியெல்லாம் அநேக ராஜாக்களோடு அவங்கள முறியடிச்சு அவங்களுக்கு நீங்க செய்ததை நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால உங்க தேவன் தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி அவங்களை ஏற்றுக்கொண்டு, கர்த்தருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு அவங்க தங்குவதற்கு இடம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த ராஜா, எரிகோ ராஜா இதை கேள்விப்பட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, அவங்கள என்கிட்ட அனுப்பு, உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த இடத்துல தன் உயிரையும் அவ உள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா அந்த ராஜாட்ட அவ என்ன செய்யறா, பொய் சொல்றா. ஏன்னா தன் உயிரையும் பணையம் வைத்து என்ன செய்யறா அந்த இடத்துல, இல்ல அவங்க எவ்விடத்தாரோ நான் அறியேன், வந்தாங்க உண்மைதான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த வேவுகாரை அவ தப்பு வைக்கிறா. தப்பு வைப்ப நிமித்தம் அந்த வேசியனுடைய குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் அவ வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருந்தாங்களோ, மறுபடி யுத்தம் முடிந்து அவங்க குடும்பத்துல யாரெல்லாம் அந்த இடத்துல அவங்க வீட்டுல இருந்தாங்களோ அவங்க எல்லாம் காக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்லாம என்னன்னா, ராகாப் வேசி உயர்த்தப்பட்டா. 2 நகசோன் அப்படிங்கிறவருடைய மகன் தான் சல்மோன் பிரபு. அவங்கள திருமணம் பண்றா. அவங்க மத்தேல அட்டவணையில குறிப்பிட்டிருக்கு, நகசோனின் மகன் சல்மோன் பிரபு. சல்மோனுடைய ஒய்ஃப் தான் இந்த ராகாப். ராகாபுடைய மகன் போவாஸ் அப்படின்னு சொல்லி மத்தேயு 1:5 போட்டிருக்கு. அப்ப இந்த ராகாப்பு ஊழியர்களுக்கு, அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு சின்ன உதவிதான் செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க அவளை எவ்வளோ ஆசீர்வதிக்கிறாருன்னு பாருங்க. அவ குடும்பத்தை காப்பாத்தினாரு. அடுத்து இஸ்ரவேல் நடுவில் வாசம் பண்ணுவதற்கு அவளுக்கு இடம் கொடுத்தாரு. சல்மோன் பிரபு வேசிய திருமணம் பண்றாரு. முப்பாட்டி, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த யூதா கோத்துல ஒரு முப்பாட்டியா அவங்க வர்றாங்க. அப்ப ஒரு வேசிதான், ஒரு அருவருக்கப்பட்டவ தான். ஆனா ஆண்டவர் சின்ன உதவி ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு செய்த நிமித்தம் கர்த்தர் அவளை உயர்ந்த இடத்துல வைக்கிறார். அப்ப இந்த நாட்களையும் நீங்க சின்ன சின்ன உதவிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு செஞ்சாலும் அதை அவர் மறக்க மாட்டார். அவர் நினைவில் வைத்து அதுக்கு பிரதிபலனா உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு, தருவாரு. ஒருவேளை உங்க வீட்டுக்கு யாராவது ஊழியக்காரங்க வரலாம், நீங்க அவங்கள உபசரிக்கலாம். இல்லைன்னா ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாவது கல்வி உதவி செய்யலாம்.
இல்லை அவங்க படுற கஷ்டத்தில் அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய உதவி செய்யலாம். இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ பேர் மரண படுக்கையிலையோ இல்லை ரொம்ப வலியில் வேதனையில் இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு போய் ஜெபிக்கலாம், அவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லலாம். இப்படி நிறையா நம்ம பண்ணுற சின்ன சின்ன உதவிகளையும் தேவன் பார்க்குறாரு. இந்த சிறியரில் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதன் பலனை அடையாமல் போகான்னு சொல்லி வேதவசம் சொல்லுது. அப்படிங்கும்போது நீங்கள் சின்ன சின்ன உதவி பண்ணுறதையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை நினைத்தருளி நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. அதனால நீங்கள் நினைச்சீங்க சின்ன சின்ன இந்த ராகாப் எப்படி சின்ன உதவி நிமித்தம் அவளை ஆசீர்வதித்தாரோ அதே போல் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. எங்கள் வீட்லேயும் நானும் 2-3 ஊழியர்கள் வருவாங்க. அவங்களுக்கும் என் கணவர் எனக்கு கொடுக்குற அந்த காசில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வேன், கொஞ்சம் எடுத்து வச்சு அனாதை இல்லம் அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு என்னால் முடிஞ்சதை, என்னால் ரொம்ப முடியாது ஆனால் கொஞ்சம் தான் சின்ன சின்ன உதவிகள் நான் செய்கிறேன். உதவி செய்யணும்னு ஆண்டவர் என்ன வெறுமையாகவே என்னை அனுப்பலை. என்னையும் இன்னைக்கு நல்லா ஆசீர்வதிச்சு இன்னைக்கும் ஆண்டவர் என்னை நல்லா சமாதானத்தோட சந்தோஷத்தோட வச்சிருக்கிறாரு. அதனால நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் என்ன செய்யுங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கோ இல்லை மற்ற ஏழை எளிய பிள்ளைகளுக்கோ இல்லை ஏதோ எந்த நிலைமையில கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நீங்கள் செஞ்சேன்னா அந்த உதவி ஆண்டவருக்கு செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. 3ஆவதாக நம்ம பார்க்குறோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்கள அவர் மறக்க மாட்டார். 2வது உதவி செய்கிறவங்கள அவர் மறக்க மாட்டார். 3வது ஊழியம் செய்கிறவங்களையும் அவர் மறக்க மாட்டார். வாசிக்கிறோம் யாத்ராகமம் 17:12 வாசிக்கிறோம். ரெவிதீமிலே யோசுவா மோசே சொல்றாரு, அமலேக்கியர் யுத்தத்துக்கு வராங்கப்பா, நீ போய் ஆட்களை கூட்டு யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி யோசுவாட்ட சொல்றாரு. யோசுவாவும் சரி சொல்லி அநேகரை கூட்டு யுத்தம் பண்றாங்க. மோசே, ஆரோன், ஊர் 3 பேர் என்ன செய்யறாங்க, மலை உச்சியில போய் அங்க நின்று அதாவது மோசைய இந்த கையை தூக்கும்போது இஸ்ரவேல் ஜெயிக்கிறாங்க, கையை தாழ விடும்போது அந்த அமலேக்கியர் ஜெயிக்கிறாங்க. அப்ப அவருக்கு கை தளர்ந்து போச்சு, அவரால் தூக்கவே முடியல. உடனே ஆரோனும் ஊரும் அங்கிட்ட இங்கிட்ட ஒரு கல்லை போட்டு உட்கார்ந்து அவருடைய கைகளை என்ன செஞ்சினாங்க, அங்கிட்ட இங்கிட்ட தாங்கினாங்க. அது நிமித்தம் அந்த யுத்தத்துல என்ன செஞ்சாங்க, அவங்க வெற்றி பெற்றாங்க. கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தும் அவங்க ஹெல்ப் பண்ணதுனால அந்த யுத்தம் இஸ்ரவேலர் மேற்கொண்டாங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்ப அது ஒரு சின்ன உதவி தான். கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, உட்கார்ந்து பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன உதவி தான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, அந்த உதவிகளை செய்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மோசேக்கு உதவியா இருக்கிறாங்க. ஆனா அந்த சின்ன உதவி நிமித்தம் யாத்ரா 31:1 அவனுடைய ஊரியின் குமாரன் பெசலியேலை பேர் சொல்லி அழைத்து அங்க என்ன செய்யறாரு, ஆசரிப்பு கூட அங்க கட்டுவதற்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து என்ன செய்யறாரு, அந்த இடத்துல பெசலியேலை உயர்த்தி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இது சின்ன உதவிதான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல, மறக்கவே இல்லை. ஊருடைய உதவிய மறக்கவே இல்லை. ஊருடைய பேரனை என்ன செய்யறாரு, அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அதனால இந்த நாட்கள்ல கர்த்தருக்கு நீங்க சின்ன சின்ன ஊழியங்கள், ஒரு 4 பேரை வச்சு சண்டே கிளாஸ் எடுக்கலாம், ஸ்கூல் மிஷன்ல போய் ஒரு 10 வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யலாம், கிளாஸ் எடுக்கலாம். அவங்களுக்கு அவங்க ஆண்டோடைய வார்த்தையை நீங்க என்ன செய்யலாம், உபதேசிக்கலாம். கிராமங்கள்ல போய் நீங்க பிள்ளைங்களை சந்திச்சு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லலாம். இப்படி நிறைய ஊழியங்கள், நிறைய விதத்துல ஊழியங்கள் இருக்குல்ல. சர்ச்சில் நீங்க சேர் போடலாம், இல்லை சபையில ஏதோ பெண்கள் மீட்டிங் இருக்கும், அதெல்லாம் அவங்களோட சேர்ந்து நீங்க ஒவ்வொரு வீடா போய் ஜெபிக்கலாம். இப்படி நிறைய ஊழியங்கள் இருக்கு. இந்த ஊழியத்தை செய்யும்போது நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், உங்களை மறக்க மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். திருநெல்வேலியில ஒரு கிராமத்துல ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்ப எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்ப நான் எடுத்து பேசும்போது ஒரு போலீஸ்கார் சொல்றாரு, நீங்க யாருமா? நான் சார் என்னுடைய கணவர் ஆனந்த் அப்படிங்கிறேன். உடனே அப்படியா, உங்க கணவர் இப்போ விபத்துக்குள்ளாகி ரொம்ப சீரியஸா இருக்காரு, அதனால நீங்க உடனே மதுரைக்கு என்ன செய்யணும், அவரை கூட்டிட்டு போகணும். நீங்க என்ன செய்ய போறீங்களா செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன செய்யுதுன்னே புரியல. உடனே அந்த இடத்துல நான் அந்த குடும்பத்தார், அங்க அந்த சந்திக்க பண்ணல அந்த குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு அம்மா அப்பா இல்லை சுவாமி, சொந்த பந்தம் இல்லை, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன் சுவாமி, எனக்கு என் கணவர் தான், வேற யாரும் கிடையாது, நீங்க உதவி செய்யலைன்னா எனக்கு யார் உதவி செய்வா, ஆண்டவரே நான் உம்முடைய மகளப்பா, எனக்கு கிருபையா இறங்க அப்படின்னு சொல்லி நாங்க போராடி ஆண்டவரை நாங்க 4-5 பேர் ஜெபிச்சோம். எங்க ஜெபத்தை கேட்டு ஜெபிச்ச பிறகு
அங்கங்கே ஃபோன் அடித்தேன். ஒரு லீடர்ஸ் அண்ணனுக்குலாம் ஃபோன் அடித்த பொழுது ஃபோன் அடித்து இந்த மாதிரின்னு சொன்னேன். உடனே டக்குன்னு என் கணவர் அந்த பக்கத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம ஊழியத்துலேருந்து தெரிஞ்சவங்க மூலம் அனுப்பி மதுரைக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆகும் அந்த சாயல்குடியிலேருந்து மதுரைக்கு வர்றதுக்கு. ஆனால் அவ்வளோ நேரம் என் கணவருடைய ஜீவனை பாதுகாத்து இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே ஆப்ரேஷன் பண்ணி முடிக்க தண்டியும் கர்த்தர் என் கணவருடைய ஜீவனை கையில் ஏந்திட்டின மாதிரி அப்படிதான் கையில தான் ஏந்திட்டுனாலும் சொல்ல முடியும். அவ்வளவு ஆண்டவர் என்ன செய்யாரு, என் கணவருக்கு அற்புதம் செய்தாரு. அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு, பலத்தை கொடுத்துருக்கிறாரு. மரித்து போய்விடுவார் என்று அந்த டாக்டரே சொல்லிட்டாங்க. ஆனாலும் நாங்கள் முயற்சி பண்ணுறோம்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் என் கணவருக்கு நல்ல ஜீவனை கொடுத்து அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவரை ஜீவனை கொடுத்து இன்னைக்கும் தனியாக எல்லா இடத்தும் அவங்களே காரில் ஓட்டிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஆண்டவர் என் கணவருக்கு சுகம் கொடுத்து ஆயுசை கொடுத்து இன்னைக்கு ஆசீர்வதித்திருக்கிறாரு. அன்றைக்கு நான் அந்த கிராமத்தில் அழுது ஜெபிச்சுட்டு திருநெல்வேலியிலேருந்து அங்கேருந்து நான் இங்கே விருந்தாருக்கு பஸ்ஸில் வரணும். அப்போ நான் அழுதுகிட்டே வந்தேன். நான் என்ன செய்யறது, எனக்கு யார் இருக்கா, நீங்கள் தானே இருக்கிறீங்க, என் கணவரும் போயிட்டா எனக்கு யாருப்பா இருக்கா, என்னை விட்டுறாதீங்க, கை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டே வரேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், என் மகளே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எனக்கு ரொம்ப அழுகையா இருந்துச்சு. ஆண்டவரே என்னை மறக்கப்படுவதில்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்போ என்னுடைய கணவருக்கு ஜீவனை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை என்ன கொடுத்தாங்க. அந்த வாக்குத்தத்தை நான் சொல்லிக்கிட்டே வந்தேன், அறிக்கையிட்டுட்டே வந்தேன். விருந்தாருக்கு வந்தேன். விருந்தார்லேருந்து என்னை மதுரை கூட்டு போனாங்க. கூட்டு போய் நல்லா ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 2 மணி 3 மணி இருக்கும். அப்போ என் கணவர்கிட்ட ஐயா இது யாருன்னு கேட்டாங்க. என் ஒய்ஃபுன்னு சொன்னாங்க. ஆனால் கை கால்லாம் வராதுன்னு சொன்னாங்க, இல்லைன்னா கான்சியஸாக இருப்பாருன்னு சொன்னாங்க. ஆனால் என்னை பார்த்தோன்னே என் கணவர் என் ஒய்ஃபுன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்க, கர்த்தர் உங்களையும் என்னையும் சின்ன சின்ன உதவிகள் அவருக்கு செய்யும் போதோ ஊழியம் செய்யும் போதோ நம்மளை மறக்கவே மாட்டார். ஆனால் மனுஷங்க மறந்துடுவாங்க. ஆனால் ஆண்டவர் மறக்கிற தேவனே இல்லை. அதனால இந்த நாட்களில் ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. உங்க குடும்பத்துல பிரச்சனை வருதா, அந்த ஆகாரை போல பிரச்சனைகள் வருதா, போராட்டம் வருதா, நீங்க தவறான முடிவு எடுத்துடாதீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. உங்களை ஆண்டவர் தள்ளாட விட மாட்டாரு, உங்களை மறக்க மாட்டாரு, உங்களை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறாரு. அதனால உங்கள் மேல் நினைவா இருக்கிற தேவன் மறக்க மாட்டாரு. அதனால அவர் சமூகத்துல போய் நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. 2வது சின்ன சின்ன உதவிகளை நீங்க செய்யுங்க. நிச்சயம் ஆண்டவர் அதுக்கான பிரதிபலனை உங்களுக்கு கொடுப்பாரு. அடுத்த ஊழியத்திலையும் உங்க சின்ன சின்ன பங்கு இருக்கட்டும். இருக்கும் பொழுது நிச்சயமாய் அவங்கள என்ன செய்ய மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அதனால இந்த நாள்ல கண்களை மூடி ஜெபிப்போமா. இப்பொழுது கூட அப்பா ஆண்டவரே, இந்த இனிய வேலை நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அவங்க உள்ளத்துல நிறைய குமுறல்கள் ஆண்டவரே அதெல்லாம் மட்டும் ஊத்திருக்காங்க சுவாமி. அவங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும், அவங்க ஜெபத்துக்கு பதிலை தாரும், அவங்க விருப்பங்களை நிறைவேற்றுங்க. அவங்க இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் உமக்காக ஏதாவது செய்ய அவங்களுக்கு அதை ஆண்டவரே அவங்க உமக்காக ஊழியம் செய்வதற்கு அவங்க முயற்சி பண்ண கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே உங்க குடும்பத்துல சந்தோஷத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க. எல்லா மலை போன்ற பிரச்சனைகள் இயேசு நாமத்தில் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அவங்க குடும்பங்கள் ஆண்டவரை நீர் வேலையெடுத்து காத்துக்கொள்வீராக. ஆண்டவரை பிரச்சனைகள் போராட்டங்களை கொண்டு வருகிற எல்லா அந்தகார அசுத்த ஆவியில் சேனையில இயேசுவே நாமத்தில் நிர்மூலமாக்குறோம்ப்பா. கர்த்தர் நல்ல கிருபையில தந்து ஒவ்வொருவரையும் உமக்காக பிறருக்காக ஆண்டவரை அவங்க ஏதாவது செய்யக்கூடிய கிருபையை தந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.